சொல்லுங்கள் சார். இது ஒன்வேங்களா? நம்ம மட்டும் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த சைடு போனாதாங்க பசுமை பள்ளத்தாக்கு, தூண் பாறை, குணா குகை எல்லாமே இந்த சைடு போகிறது தான். இது 50 ரூபாய்ங்களாமா? வர வழியில் ரைட்டில் பார்த்தோம்னா ஒரு பழங்காலத்து வீடு தெரியுதுங்க. நிறைய இருக்குது, எதை வாங்குறதுனே தெரியல. செம்ம ஃபீலிங்கில் ஜூஸு, கூலிங் கிளைமேட்டு. ஹலோ யூடிஆர் ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ரைடோட எபிசோட் 2. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூனிகான் ட்ராவல் ரைடு சேனல் எப்போ வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் போகிறோம் மக்களே, சரிங்களா? ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ், நம்ம ட்ராவல் வீடியோஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா மன்னவனூர் எக்கோ டூரிசம்குள்ளே வந்திருக்கோம். இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மன்னவனூர் லேக்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட் முன்னாடி இருக்குங்களா சார்? ஓகே ஓகே, உள்ளே வந்தாச்சுங்க. இங்கே டிக்கெட் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்படி உள்ளே போய் பார்ப்போம். இந்த எக்கோ டூரிசம்குள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு அடல்ட்டுக்கு 30 ரூபாங்க. நம்ம உள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போய் உள்ளே சுற்றி பார்ப்போம். இதுக்குள்ளே வந்தோடனே அங்கங்கே ஃபுல்லாக ஹட்டாக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது கடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த இடத்த மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போ மன்னவனூர் லேக்கை நோக்கி தாங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மன்னவனூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கோ டூரிசம் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே தான் இருக்குது. என்ட்ரி டிக்கெட் முன்னாடியே காமிச்ச மாதிரி 30 ரூபா. சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு போட்டு ரைட் சைடில் போட்டிருக்குங்க. ஒருவேளை இதுதான் சில்ட்ரன்ஸ் பார்க் போல். பட் அவ்வளோக்கா யாரும் இல்லை, வீக் டேஸ்னால் சுத்தமாக யாரும் இல்லைங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்குனால் நிறையா இருக்கணும், பட் ஏதோ வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்ச மாதிரி இருக்குது இந்த பிளேஸு. பரவாயில்ல, ஜென்ஸ் டாய்லெட்டு, லேடிஸ் டாய்லெட்லாம் நீட்டாக போட்டு வச்சுருக்காங்கங்க. அது வரையுமே சூப்பர் பிளேஸ். பார்த்தீங்களா, அப்படியே புல் தரையாக செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக சோலோவாக வந்து விளாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி தாங்க இருக்குது. இதே கூட யாராச்சும் வந்தாங்கன்னா தெரியாது, பட் சோலோவாக வரனால ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த புல் இருந்துச்சு, உள்ளே போயிட்டு வருவாங்க. புல்லே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அங்கங்கே இந்த மரம்லாம் இருக்குது, இதில் அழகாக உட்காந்துக்கலாம் போல். முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க சோலோவை வந்து லாக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் நமக்கு இருக்குது. பட் வந்து என்ன பண்ணுறது, நம்ம வீடியோன்னு இறங்கிட்டால் அந்த ஒரு மாதிரிலாம் தூக்கி நம்ம எரிஞ்சிடணும். பரவாயில்ல, ஓகே, நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கலாங்க. இந்த இடத்துலலாம் பைக் அலோவ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம யூனிகான் செல்லக்குட்டி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும். இங்கே பாருங்கள், ஒரு வாய்க்கால் மாதிரி போகுது, சூப்பர். அப்படியே உள்ளே போவோம். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருக்கு. தண்ணி போகிறனால ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போல. அங்கேருந்து வருது தண்ணி. அங்கிட்டு போகாதீங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. எது தடை செய்யப்பட்ட முடியா? அந்த பக்கம் பெரிய தண்ணி போகிற பள்ளத்தாக்கு தான். அந்த சைடா? ஆமாம், இங்கே பாருங்க, அங்கே தண்ணி சூப்பராக போகுது. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான், பட் இருந்தாலும் சொல்ல வர்றேன், சரியான பள்ளம். லைட்டாக கையை அனுப்புங்க. க்ளவுஸ் போட்டிருக்கேன், பரவாயில்ல, இருந்தாலும் ஆஹா சரியாக ஜில்லுன்னு இருக்குங்க. க்ளவுஸ் நினச்சி போச்சு, ஏற்கனவே குளிர், இதில் க்ளவுஸை வேறு நினச்சி விட்டேன். ஓகே, அப்படியே அடுத்து போவோம். கொஞ்சம் நாக்கு தள்ள ட்ரெக்கிங் பண்ணி ஏறுற மாதிரி இந்த ஏரியாவை ஏறிக்கிட்டு இருக்கோங்க. சைடில் ஏதோ ஃபால்ஸ் போகிற சவுண்டு கேட்குது, பார்ப்போம். இங்கே பாருங்க, எப்போ தண்ணி தாங்க சூப்பராக போகுது. இங்கே லேக் வந்துட்டோங்க, செம்ம. இங்கே பாருங்கள் லேக். காற்று சவுண்டு தான் ஹெவியாக கேட்குது. என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட மைக் இல்லையே ப்ராப்பராக. பைப்பில் எடுத்து விட்ருக்காங்க தண்ணி, ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்குது. இதுதாங்க மன்னவனூர் லேக். தண்ணி வந்து ஆர்டிஃபிஷியலாக பைப்பில் எடுத்து விட்ருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல. லேக்கு சூப்பராக தெரியுதுங்க எனக்கு பின்னாடி, செம்ம. அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே உட்காந்துக்கலாம், இங்கே உட்காந்துட்டு அந்த லேக் ரசிக்கலாம், அங்கே உட்காந்து லேக் ரசிக்கலாம். அங்கங்கே கட்டைகள் போட்டிருக்காங்க லேக் ரசிக்கிறதுக்கு.
எப்படி தெரியுது பாருங்கள், அப்படியே ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா இடத்துலையும் உட்காந்து லேக்கை ரசிக்கலாம். சூப்பரில் கேமராவில் கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. லேக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூஞ்சையாக இருக்குங்க, நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு உட்காந்தாச்சுங்க. உட்காந்துட்டு லேக் வியூ ரசிச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்து பெப்சியை குடிக்க வேண்டியது தான். சாரி, லிம்கா. செம்ம ஃபீலிங்கில் ஜூஸு, கூலிங் கிளைமேட்டு, ஆப்போசிட்டில் லேக்கு, வேறு லெவல் வியூங்க. அவ்வளோதாங்க, கொஞ்சம் நேரம் அந்த மன்னவனூர் லேக்கில் உட்காந்து சில் பண்ணிவிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். அடுத்து பைக்கு கிட்டே போய்கிட்டு நம்ம வந்து என்ன பிளேஸ் போகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். எக்கோ டூரிசம் முடிஞ்சு நம்ம யூனிகான் செல்லக்குடிக்கிட்ட வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூக்கல் லேக்கு போவோம். அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூக்கல் லேக்கு போகிறோம். நம்ம அந்த சைடு இருந்தால் வந்தோம், மன்னவனூர் லேக் முடிச்சுட்டு. இப்போ கூக்கல் லேக் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இந்த சைடு போகணும். நம்ம செல்லக்குடி ஜம்மு நிற்கிது பார்த்தீங்களா. ஓகேங்க, அப்படியே இந்த வழியாக போயிட்டு நாங்கள் கூக்கல் ஏரி போய்ட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். கூக்கல் லேக்கு போகிற வழியே செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஹெல்மெட்டில் மாட்டல, கையில் பிடிச்சிட்டு தான் நான் வந்து விளாக் பண்ணிட்டு வரேன். ஏன்டா கழட்டி வச்சோன்ற மாதிரி இந்த இடம் ஃபீல் பண்ண வைக்கிதுங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள் பிளேஸு. ரொம்ப ஒடுக்கமான ரோடு. நம்ம மட்டும் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், யாருமே இல்லை. கூக்கல் லேக்குக்கு வந்துட்டோங்க. நம்ம மன்னவனூர் லேக் மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஏதோ தாமரை இலையா என்னன்னு தெரில, இந்த மாதிரி ஃபுல்லாக அடைச்சிருக்கு. லேக்கே அவ்வளோக்கா ஒன்றும் தெரியல. தண்ணி ஃபுல்லாக இருந்தால் இன்னும் நிறையா இருக்குமோ? விலங்குகள்லாம் வந்து தண்ணி குடிக்குமா? வர்றதில்லைப்பா. இப்படி நேராக போன எந்த ஊரியா? கூக்கல் கிராமம். கூக்கல் கிராமம். அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. கொடைக்கானல் போனோம்னா இப்படி தான் போகணுமா? திரும்ப நீங்கள் வந்த பார்த்து தான் இப்படி போகிறது. இங்கிட்ட ஒரு 8 கிராமம் இருக்குது. 8 கிராமம் இருக்குது. இதுதாங்க கூக்கல் ஏரி. பட் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, காற்று சவுண்டு மட்டும் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூக்கல் ஏரி நம்மளை லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டுருச்சு. பட் வந்த இடம் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. திருப்பி அந்த இடத்துக்கு தான் போகணும். அந்த கூக்கல் லேக் போகணும்னு சொல்லி ஒரு லெஃப்ட் காமிச்சு பார்த்தீங்களா, அந்த ரோட்லேருந்து ஏறி இப்போ மெயினான கொடைக்கானல் போகிற ரோடில் வந்து பிடிச்சிட்டேங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த உசிரே வந்துச்சு. அந்த ரோடு ரொம்ப பயமாக இருக்குங்க. நம்ம செல்லக்குட்டி ரன்னிங்கில் தான் இருப்பான். ஹில்ஸ் ஏறுறப்ப எப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ண மாட்டேன், அது ரன்னிங்லேயே தான் இருக்கணும். அதுதான் நல்ல விஷயம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கொடைக்கானல் போவோங்க. அந்த ரூட்லேருந்து அப்படியே வந்துக்கிட்டு இருந்தீங்க. அப்படியே வர வழியாக ரைட்டில் பார்த்தோம்னா ஒரு பழங்காலத்து வீடு தெரியுதுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்களா, ஏதோ கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி செம்மையாக தெரியுது பாருங்க அந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் ஆள் இருக்காங்களான்னு தெரில, எப்போ கட்டினாங்க எப்போ வசிச்சாங்களான்னு தெரில. பட் ரசனையாக கட்டியிருக்காங்க. அப்படியே சுற்றி மரத்தை பாருங்கள் அந்த வீட்டை. பார்த்தீங்களா, அப்படியே மோட்டோ விளாகிங் பண்ணாமல் நம்ம கையில் ஸ்டிக்கில் பிடிச்சிட்டு பேசலாம் தாங்க நான் நினச்சேன். பட் ஆனால் மனசு கேட்கலங்க. ஒரு சில இடம்லாம் நான் போகிறப்ப வந்து கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ரிட்டன் வர்றப்போ பார்க்குறப்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த இடத்த பார்த்தீங்களா, ஒரே மாதிரி மரம் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் இதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் மோட்டோ விளாகிங் முடிக்கே வந்துட்டேங்க. இன்னொன்று உங்கள்கிட்டையும் பேசாமல் போர் வேறு அடிக்குது. சரி, அப்படியே போகலாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு தான் மேப் போட்டிருக்கேன். 94 கிலோமீட்டர் காமிக்குது நம்மளோட வீட்டுக்கு. 4:12க்கு அங்கே போய் சேருவேன்னு சொல்லியிருக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:50. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொடைக்கானலில் போய் ஒரு சில விஷயம்லாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாங்க. என்னான்னு தெரில, மோட்டர் லாகிங் பண்ணுறப்போ உங்கள்கிட்ட பேசினா தான் ஒரு நிம்மதியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஓகேங்க, கொடைக்கானல் கிட்டே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ரைட் சைடில் போனால் குணா குகை, தூண்பாறை, ஏரி எல்லாமே போயிடலாங்க. ரைட் சைடில் போய் நம்ம வந்து வந்துடலாம். பட் இந்த சைடு விடுறாங்களா என்னன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, சொல்லுங்கள் சார். இது ஒன்வேங்களா? இங்கிட்டு போகக்கூடாது. சுற்றி பார்க்குறது எப்படி போகிறது சார்? ஆமாம், ஃபஸ்ட்டு அதை தானே ஒன்வேவாக விட்டுருந்தீங்க. அப்படிங்களா? சரி, ஓகே சார், நான் பார்த்துக்க. தேங்க்யூ. மக்களே, ஃபஸ்ட்டு இந்த வழியாக போய் தாங்க நம்ம வந்து இருக்க எல்லா பிளேஸும் சுற்றி பார்ப்போம். பட்டு இதை இப்போ ஒன்வே ஆக்கிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கும் அங்கிட்டு போகிறதுக்கும் பிளான் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இது டார்க்காக போகுதுங்க உள்ள. எம்மே ஓகே வாங்கண்ணே.
கூப்பிட்றீங்களா? ஆ மன்னமனூரா? கேரளா மன்னர் இங்கிட்டா? மூணாருக்கா மன்னார்னுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு போகலாமான்னு கேட்குறாரு. அங்கிட்டலாம் போகலாம், பட் வந்து இப்போல்லாம் அலோடு கிடையாது இல்லை. இவங்க தொல்லை வேற நடு ரோட்டில் இல்லை. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சூப்பராக குழந்தைய வச்சுருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, கேரட்டு, இந்த ப்ளம்ஸு இதெல்லாம் இருக்குது. பேரிக்காயெல்லாம் கேட்டு பார்க்கலாங்க எவ்வளோ ரேட்டுன்னு. எவ்வளோக்கா கேரட்டு? 50 ரூபாயா? இப்படியே கொடுத்துருவீங்க, இதோட கொண்டு போக முடியாதுல்ல? ஆ திண்டுக்கல் தான். இது எவ்வளோ? ஆஹா சீட்லலாம் வைக்க முடியாது, ஃபுல் லோடில் இருக்கேன். பேரிக்காய் என்ன ரேட்டு? இது 100 ரூபாயா? 4 காய் தான் இருக்குது. ஓ, இது இனிப்பு நல்லா இருக்குங்களா இல்லை எப்படி சலசலன்னு இருக்குமா? நான் ஒரு சில பேரிக்காய் சலசலன்னு இருக்கு, அதனால தான் கேட்குறேன். எங்கே கேரட் இங்கே பின்னாடி தானா பிடுங்கிறது? எங்கே? ஆ 20 கிலோமீட்ரு. ஓகே, ஒன்று கொடுங்க போதும். எப்படியும் போகிற வழியில். சரி ஓகே, அது கவர் இருந்தால் கூட போட்டு கொடுங்க, நான் பேக்குள்ளே கூட வச்சுக்கிறேன். இதுதான் அப்படியா? சரி ஓகே கொடுங்க, சும்மா ஒரு இதே கொடுங்க போதும். நான் சின்னதாக இருக்கிறது எங்கே எடுத்துக்கிறேன். இது 50 ரூபாய்ங்களாம்மா? இது 100 ரூபா. ஓகே, இது 2 மட்டும் போதும். கேரட் ஓரளவு சேஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம் என்னன்னாலும். ஏன் நான் வந்து அவுட்டர்லேயே வாங்கினேன்னா, உள்ளுக்குள்ளே போய் சிட்டிக்குள்ளே போய் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் அவுட்டரில் வாங்கினேன். அவுட்டரில் ஓரளவு பரவாயில்ல தான் ரேட்டு. அவ்வளோதாங்க, நம்ம காலையில் வந்த எஃப்எம் ஸ்டேஷன் வந்துவிட்டோம். கொடைக்கானல் 3 கிலோமீட்டர். ஆக்சுவலாக அது கொடைக்கானல் தான், 3 கிலோமீட்டர் தாங்க நம்ம டவுனுக்கு. அங்கிட்டிருந்து தான் வந்தோம், அந்த சைடு இருந்து. நம்ம திண்டுக்கல் போகிறதுக்கு இந்த சைடு தான் போகணும், பட் நம்ம வந்து அப்பர் லேக் வழியாக போயிடலாங்க, நல்லாயிருக்கும். அங்கேக்குள்ள அலோடு இல்லைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து இந்த வழியாக போய் தான் அதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றி விட்ருக்காங்க, என்னான்னு தெரில. இங்கேருந்து சூப்பராக தெரியுதுங்க அப்பர் லேக். கண்டிப்பாக கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். அப்பர் லேக் இங்கேருந்து வியூ சூப்பராக தெரியுது. ஓகே, அப்படியே போயிடுவோம். இந்த சைடு போனால் தாங்க பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, குணா குகை எல்லாமே இந்த சைடு போகிறது தான். பட் இப்படி போனால் நம்ம பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வாக் வழி அப்படியே போயிட்டு நம்ம கீழே அப்படியே இறங்கி நம்ம ஊருக்கு அப்படியே போகலாங்க. ஆக்சுவலாக இந்த வழியாக தாங்க நம்ம மேலே ஏறினா எல்லாரும் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. இதை தான் ஒன்வேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆப்போசிட்டில் தான் போயிட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்களா, பெரிய பெரிய வண்டியில் இந்த சைடு தான் வருது. இங்கே பாருங்க, ஏதோ ஒன்று சூப்பராக இருக்குது. காலேஜா இல்லை ரெசார்ட்டானு தெரில, செம்மையாக இருக்குங்க, செம்ம கிராண்டாக. ஆக்சுவலாக லெஃப்ட்டில் இருக்கிறது தான் பூங்காங்க. இந்த இதெல்லாம் போட்டு மறைச்சிருக்காங்கல்ல, லெஃப்ட்டில் பூங்கா தான் இருக்குது. இதுவரை ஏறி வரலாம் பூங்காவில். நான் கேப் கிடச்சா காமிக்கிறேங்க. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, இங்கே வாக் பண்ணி நடந்து போயிட்டுருக்காங்களா. இது வந்து பூங்கா தாங்க. பார்த்தீங்களா, லேக் வந்துட்டோம். பார்த்தீங்களா, மெயினான இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த இடத்துல பிரிஞ்ச இடத்துலேருந்து நேராக வந்திருந்தோம்னா இந்த வழியாக வந்திருப்போம். இங்கே வந்து நம்ம லேக்கோட வியூக்கு வந்துடுவோங்க. இப்போ அப்படியே நம்ம நேராக போனால் நம்ம ஊருக்கு போயிடலாம். லெஃப்ட்டில் ஏதாச்சும் ஒரு பெரிய சாக்லேட் கடையை பார்த்து நிப்பாட்டி வீட்டுக்கு சாக்லேட் வாங்கிட்டு போயிடலாங்க. இங்கே வாங்கிட்டே நம்ம போயிடுவோங்க. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டிலேலாம் ஒன்றும் பண்ண வேணாம், இங்கேயே நம்ம வாங்கிடுவோம். நல்லா தான் இருக்குது கடை. ஓகேங்க, பைக்கை நிப்பாட்டிட்டு நம்ம போய் அப்படியே சாக்லேட் வாங்குவோம். நிறைய இருக்குது, எதாவது வாங்குறதுனே தெரியலையே. ஆல்ரெடி மிக்சிங்கே வச்சுருக்கீங்க. சரி ஓகே, இதில் ஒயிட்டும் இதுவும் சரி. ஆனால் இது மட்டும் வேணாம், மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகேண்ணா.
மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் வாங்கியாச்சு. போதும், நம்ம வந்து நிறையாலாம் சாக்லேட்லாம் ஒன்றும் சாப்பிட வேணாம். ஸோ ஒரு 1/4 கிலோ 300 அப்படின்ற ரேட்டில் வந்து வாங்கியிருக்கிறேன். ஓகே மக்களே, அவ்வளோதான். நம்ம பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு. பேரிக்காய் வாங்கியாச்சு, கேரட் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட்டு வாங்கியாச்சு. கொடைக்கானல் வந்ததுக்கு நிறையா வாங்கிட்டோங்க. இதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் வந்ததுக்கு நம்ம பூண்டி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன்னவனூர் லேக்லாம் சுற்றி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு கூக்கல் லேக்கில் ஏமாந்துட்டு அப்படியே சுற்றிட்டு நல்லா ஜாலியாக நம்ம ரைடெலாம் முடிச்சுட்டு கேரட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரிக்காய் வாங்கினோம். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக சாக்லேட் வாங்கிட்டு நம்ம திண்டுக்கலை நோக்கி இறங்கிட்டு இருக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மேப் தேவைப்படாது. ஸோ நான் ஃபோனை பாக்கெட்டில் வைக்கிறேன் மக்களே. நான் நேராக வீட்டுக்கு போயிடுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுக்குறேன் மக்களே. வெயிட் பண்ணி பாருங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்னு. மலையை விட்டு கீழே இறங்கியாச்சுங்க. இந்த மலையை விட்டு கீழே இறங்கின அந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா தனி ஒரு வீடியோவாக போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகார்ன் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸு, பிரேக்கிங்கு, கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் ஸ்கில்லு எல்லாமே அடங்கியிருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 40 மினிட்ஸில் கொடைக்கானல் அவுட்டர்லேருந்து கீழே செக் போஸ்ட்டுக்கு இறக்கிட்டீங்க. அந்த வீடியோ தனியாகவே போட்டுடுறேன். எனக்கு தெரிஞ்சு போட்டுறேன், அடுத்த நாளே கூட போட்டுடுறேன். நீங்கள் அதை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் மக்களே. கண்டிப்பாக செம்ம த்ரில்லாக செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஊருக்கு வந்துட்டோம், வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 4:05ங்க. நான் அங்கே கொடைக்கானல் எடுக்கிறப்ப 4:30 வருவேன்னு சொன்னேன். பட் வந்து நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோங்க. சூப்பரில் நம்ம வீட்டு சந்தை வந்துட்டோம் மக்களே. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க. 4:05 தாங்க ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர், 130, 200, 260 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி போயிருக்கு. அதில் 70% ஹில்லு தாங்க. இன்ஜின் நாய்ஸை கேளுங்க, சும்மா ஜம்முன்னு இருக்கா. கொடைக்கானலில் வாங்கின கேரட் என்ன கதியில் இருக்குன்னு தெரியலையே. பரவாயில்லைங்க, ஜில்லுன்னு தான் இருக்குது. சூப்பரில் யூடிஆர் ஸ்பாட் கொடைக்கானல் லேக்கில் 2:30 எடுத்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். கரெக்டாக 4:05. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3:30, 4 மணி, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நம்ம யூனிகார்ன் ட்ராவல் ரைடர் சேனல் எப்போ 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுதோ நம்ம அடுத்து அப்படியே லடாக் பிளான் பண்ணி கிளம்புறோங்க. ஓகே மக்களே, நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்கன்னா சீக்கிரம் நம்ம வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம். அப்படியே நம்ம லடாக் போயிடலாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் ரைடு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.